ஹலோ வணக்கம். நான் உங்கள் மிஸ்ட்ரி நரேட்டர். நிலாவுல முதல்ல கால் வச்சது யாரு? இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜனத்தொகையில எந்த நாடு முன்னாடி இருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லிடுவோம். ஏன் மார்வல் காமிக்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் யாருன்னு கேட்டா கூட சொல்லுவாங்க. ஆனா உலக சினிமாக்கு முன்னோடியா இருக்க ஹாலிவுட்டோட முதல் திரைப்படம் எது தெரியுமா? பல வருடங்கள் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு. ஃபிளைட்ல ஏறுங்க, காலத்தை கடந்து படத்தை பார்க்க போலாம். எவ்வளவு காலம்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த யூடியூப் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, வானுயிர் இரட்டை கோபுரம் தரை மட்டமாகறதுக்கு முன்னாடி, இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி, கலர் பிலிம் வரத்துக்கும் முன்னாடி, அடால்ஃப் ஹிட்லர்ன்ற புரட்சியாளன் கொடிய அரக்கனா மாறி வீழ்ந்ததுக்கு முன்னாடி, ஏன் அந்த ஹிட்லர் புரட்சியாளனா உருவாகிறதுக்கு முன்னாடி, முதல் உலக போருக்கு முன்னாடி, மூழ்கவே முடியாதுன்னு கணித்த கப்பலுக்கெல்லாம் ஜாம்பவானான டைட்டானிக் பனிப்பாறையில மோதி மூழ்கிய அதே ஆண்டு அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்துல ஓரமா இருக்க ஒரு தியேட்டர்ல உலகத்தின் முதல் ஹாலிவுட் திரைப்படம் காண்பிக்கப்படுது. படத்தோட பெயர் ஹெர் இந்தியன் ஹீரோ. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்திருந்தாலும் தியேட்டர்ல ஓடின முதல் படம் இதுதான். என்னடா படத்தோட பேர்ல இந்தியன் இருக்கே, இந்தியாவை பத்தியான்னு பார்த்தா இங்க இந்தியன் சொல்றது அமெரிக்க பூர்வீக குடிமக்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ குறிக்குது. படத்துல எந்த வாய்ஸும் மியூசிக்கும் இல்ல. இது ஒரு சைலண்ட் படம். இந்த படத்தை பார்த்தா ஒரு ஆங்கிள் கள்ளக்காதல் படமா இருக்கும். ஆனா மறுபக்கம் சமூகத்தின் வேற்றுமையையும் வெள்ளைக்காரன் ஒயிட் பீப்புளோட அணுகுமுறையும் சொல்லும் இந்த படம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்ல ரிங் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. படத்தை ஓபன் பண்ணா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நேரமா யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு வெயிட் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த ட்ரைப் கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான்ல, அந்த சீஃபோட பையன் காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப சொந்த ஊருக்கு வரான். நம்ம கூட்டத்துல இருந்து ஒருத்தவன் பட்ட படிப்பு படிச்சுட்டு வரான்னு வெல்கம் பண்றதுக்காக எல்லாரும் நிக்கிறாங்க. ட்ரெயின் வந்ததும் ரன்னிங்லேயே ஸ்டைலா இறங்குறான் சீஃபோட பையன். பையனோட பேரு சில்வர் வாட்டர். பொட்டி படுக்கையெல்லாம் வாங்கிட்டு வேகமா குதிரையில ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கட் ஆகுது அடுத்த சீன். அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல பையனும், பையனை பார்த்த குஷியில அப்பாவும் கொஞ்சி குழாவறாங்க. மகனே, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். இவளோட பேரு மார்னிங் ஸ்டார். இவ தான் இனிமேட்டு உன் ஒய்ஃப். எவ்வளவு அழகா இருக்கா பாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியா ஒரு வெள்ளைக்காரன் வரான். ஏதோ வழி தவறின மாதிரி இருக்கு. ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் கோட் சூட் போட்டிருக்கிறத பார்த்து நேரா சில்வர் வாட்டர் கிட்ட வந்து இந்த ஹோட்டலுக்கு எப்படி போறதுன்னு வழி கேட்க, நம்ம சில்வர் வாட்டர் ரொம்ப தூரம் போகணும், இப்படியே போயிட்டு இருந்தா போயிடலாம்னு சொல்றான். வெள்ளைக்காரன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபியான்சேவை நாளைக்கு இங்க கூட்டிட்டு வந்து தங்க வைக்கலாமா? அவங்களுக்கு நேட்டிவ் அமெரிக்கன் கல்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். இவ்வளவு தானா? சரி வாங்க பாத்துக்கலாம். சில்வர் வாட்டர் ஓகே சொல்ல, அடுத்த நாள் சில்வர் வாட்டர் கோட் சூட் எல்லாம் கழட்டி போட்டுக்கிட்டு தங்களோட கல்ச்சர் ட்ரெஸ்ஸான குருவி ட்ரெஸ், பிளாங்கெட்னு குறிப்பிடுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரனையும் வெள்ளைக்காரனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபியான்சேவையும் வெல்கம் பண்றான். இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சில்வர் வாட்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சுத்தி பார்க்க போறான் வெள்ளைக்காரன். என்னோட பேரு வேதா அப்படின்னு அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்ல, ரெண்டு பேருக்கும் பார்த்த உடனே பத்திக்குச்சு. தனியா போய் பேசலாமா, இங்க கூட்டமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓ பேசலாமேன்னு சொல்றான் சில்வர் வாட்டர். இத பயங்கர காண்டோட பேக்ரவுண்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா மார்னிங் ஸ்டார். அதாவது சில்வர் வாட்டரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. சில்வர் வாட்டரும் வேதான்ற அந்த பொண்ணும் ஒரு ஓரமா போய் பேசுறாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சு ரொமான்ஸ் முத்தி போய் கிஸ் பண்ற லெவலுக்கு போறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா மார்னிங் ஸ்டார். ஐயோ பேசிக்கிட்டு தான் இருந்தோன்னு சில்வர் வாட்டர் சமாளிக்க, அப்படியே அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுற அந்த வெள்ளைக்கார பொண்ணு. அப்படியே கட் பண்ணா வெள்ளைக்காரனும் அவன் கூட்டமும் அங்க இருந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் போது சில்வர் வாட்டர் கிட்ட மீட் மீ டுமாரோ, நாளைக்கு வந்து என்ன பாருங்கன்னு அந்த வேதா பொண்ணு சொல்லிட்டு போயிடுது. அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்குள்ள மீட் பண்றாங்க. காட்டுவாசியான சில்வர் வாட்டரும் வெள்ளைக்கார பொண்ணு வேதாவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப
நெருக்கமா ஆகுறப்போ நான் என் சொந்த ஊருக்கு போறேன், இதுதான் என்னுடைய பர்சனல் கார்டு, என்னை வந்து பாருங்கன்னு கொடுக்குறா. அந்த காலத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கவங்கள்ட்ட தான் விசிட்டிங் கார்டுலாம் கொடுப்பாங்க. சாதாரணமாலாம் கொடுக்கல. டு மை இந்தியன் ஹீரோன்னு எழுதி அட்ரஸை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு சொந்த ஊருக்கு அந்த பொண்ணு போயிடுறா. அப்படியே கட் பண்றாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு வேதாவோட வீடை காமிக்கிறாங்க. வேதா ஏதோ ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன புக்குனா நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட கல்ச்சர், ஹிஸ்டரி, அதை பத்தியான ஒரு புக்கு. இந்த பக்கம் வெள்ளக்காரன், அதாவது வேதாவோட ஃபியான்சே வராரு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இல்லையா, அதனால அப்பப்ப பார்க்கும்போது ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா வேதாக்கு ஒரு லெட்டர் வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா சில்வர் வாட்டர் கிட்ட இருந்து. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நான் இப்போ டவுன்ல தான் இருக்கிறேன், ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சிக்னேச்சர்லாம் போட்டிருக்கான். இந்த லெட்டரை பார்த்துட்டு சோகத்துல வராண்டால ஏதோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கா வேதா. என்னதான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்க ஹிஸ்டரி, கல்ச்சர் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் நடைமுறைக்கு இது ஒத்து வருமானு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க காட்டுவாசி ட்ரெஸ்ல சில்வர் வாட்டர் வந்து நிக்கிறான். சில்வர் வாட்டரை பார்த்த வேதாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. வா கார்டனுக்கு போய் பேசுவோன்னு சில்வர் வாட்டர் அதட்டி சொல்ல ரெண்டு பேரும் கார்டனுக்கு போறாங்க. நாம பழகுனது ஞாபகம் இருக்கா, நான் உன்னை லவ் பண்றேன்னு தன்னோட லவ்வ சொல்லிட்டு என் கூட என்னோட கிராமத்துக்கு வான்னு கூப்பிடுறான் சில்வர் வாட்டர். இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட ஃபியான்சை கூட கல்யாணம் இருக்கு, நான் அவரை தான் லவ் பண்றேன்னு வேதா சொல்ல, அப்போ இது என்னதுன்னு காடை காமிச்சு என் கூட வான்னு வலுக்கட்டாயமா வேதாவை சில்வர் வாட்டர் இழுக்க வேதா சத்தம் போட சத்தத்தை கேட்ட ஃபியான்சே வந்துடுறான். வேதா நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. சில்வர் வாட்டர் மறுபடியும் அந்த காடை காமிச்சு வேதாவை என் கூட அனுப்புன்னு அந்த ஃபியான்சே கிட்ட சொல்ல, அதெல்லாம் முடியாது, இவ என் கூட தான் இருப்பான்னு அந்த வெள்ளக்காரன் சொல்றான். சரி, ரெண்டு பேரும் சண்டை போடலாம். சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேதான்னு டிசைட் பண்ணி ஃபைட் பண்றாங்க. ஃபைட்ல அசால்ட்டா கத்திய வச்சு வெள்ளக்காரனை குத்திட்டு வேதாவை தன்னோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போறான் சில்வர் வாட்டர். அங்க போய் வேதாக்கு பிளாங்கெட் எல்லாம் மாட்டி விட்டு, இனி நீ இப்படிதான் இருக்கணும், எங்க கல்ச்சர் படிதான் நாங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கொன்றுவேன்னு கத்திய வச்சு மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். என்னடா இது, இனி அடிமை வாழ்க்கை தான், இந்த காட்டுவாசி கிட்ட சிக்கிட்டோமேனு சோகமா உட்கார்றா. இத பின்னாடியே இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மார்னிங் ஸ்டார் தன்னோட அத்தா இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு கோவத்துல வேகமா கத்தியை எடுத்து சோகமா உட்காந்துட்டு இருந்த வேதாவை குத்திடுறா. வேதா டக்குன்னு அதிர்ச்சியில எழுந்து பார்த்தா வராண்டால அவளோட ஃபியான்சேவும் கோட் சூட்டோட பெர்ஃபெக்டான ட்ரெஸ்ல நின்னுட்டு இருக்கான் சில்வர் வாட்டர். அப்பாடா, இதெல்லாம் கனவு தான். அப்படியே பின்னாடி திரும்பி ஜென்டில்மேன் மாதிரி நிக்கிற சில்வர் வாட்டரை பார்த்து பயந்து போயிடுறா. இந்த ஒரு பார்வையிலேயே சில்வர் வாட்டருக்கு புரியுது, வெள்ளக்காரங்கன்னா வெள்ளக்காரங்க தான். உடனே டவுன்ல ஒரு ஒர்க் அப்படியே பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் சில்வர் வாட்டர். அப்பதான் சில்வர் வாட்டர் ரியலைஸ் பண்றான் இந்த சமூகத்தோட மனநிலையையும், இருக்கிறத விட்டுக்கிட்டு ஏன் பறக்கிறதுக்கு ஆசைப்படணும்னு சொல்லிட்டு மை இந்தியன் ஹீரோன்ற வேதா கொடுத்த கார்டை கிழிச்சு போட்டுட்டு தன்னோட கூட்டத்தோட போய் சந்தோஷமா சேர்ந்துடுறான். பேக் டு த பிளாங்கெட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இதை தான் இந்த சைலண்ட் படத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. படத்தை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணிருக்கேன், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு மிஸ்ட்ரி கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மிஸ்ட்ரி நரேட்டர். போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கா.